பெரியாளர் தனித்துவமிக்க சொல்வேந்தர் சம்பத் சௌரிராஜன் அவர்களே, தேங்க்யூ TMOD DTM Sampath-ji. Today, Toastmaster Kundavi Madam is taking up the project L3P2 under Engaging with Humor Pathway, a 5 to 7 minute speech. The purpose of this project is for the member to practice writing and delivering a speech that inspires the audience. The purpose of this speech is for the member to inspire the audience. நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தும் வழித்தடத்தில் பார்வையாளர்களை உத்வேகப்படுத்தும் இந்த திட்டத்தில் குந்தவி மேடம் அவர்களினுடைய தமிழ் பேச்சை கலப்படம் என்ற தலைப்பிலே கேட்பதற்கு கலப்படமில்லாத அன்போடு காத்திருக்கிறோம். நன்றி நெறியாளர் அவர்களே. பொது மதிப்பீட்டாளர் நமது குழுவின் தலைவர் ராஜா பாலாஜி அவர்களே, இன்றைய தினம் அழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேச்சை அரவணைத்து காப்பாற்றும் ஒரு அரணாக அமைந்தது சொல்வேந்தர் குந்தவி அவர்களின் கலப்பட பேச்சு. அன்பும் அறிவும் கலந்த கலப்பட பேச்சு. தமிழும் ஆங்கிலமும் கலந்தும் சில ஆங்கில வார்த்தைகள் தமிழையே அகற்றிவிட்ட முறையையும் நமது அன்றாட பேச்சு முறையாக ஆகிவிட்டதை உதாரணம் காண்பித்து அவர் ஆரம்பித்த உடனேயே கச்சேரி களை கட்டிவிட்டது. அனைவரையும் அவர் அதில் கலந்து கொள்ள செய்து அந்த நிகழ்ச்சியை, அந்த பேச்சை நடத்திய விதத்திலேயே இந்த திட்டத்தின் நோக்கமான பார்வையாளரை உத்வேகப்படுத்தும் அந்த நோக்கம் நிறைவேற்றிவிட்டது. வாழ்த்துக்கள் குந்தவி மேடம். அடுத்ததாக, இந்த வழித்தடமான நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தும் விதமாக நம் அனைவரையும் அவர் இந்த பேச்சின் மூலம் சிரிக்கவும் வைத்தார், சிந்திக்கவும் வைத்தார். அவர் தேர்ந்தெடுத்து சொன்ன அந்த தமிழ் ஆங்கில கலப்பட வார்த்தைகள் எல்லாமே நாம் அடிக்கடி உபயோகிப்பதுதானே. இந்த பேச்சில் அவர் உருவாக்குவதில், அவருடைய உழைப்பதில் தெரிகிறது. அதுவும் 2 விதங்களாக அவர் இந்த பேச்சை எடுத்துக்கொண்டார். புதிய ஆங்கில வார்த்தைகள், ஏற்ற தமிழ் சொற்களை கண்டுபிடிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பழந்தமிழ் சொற்களையே அந்த சில ஆங்கில வார்த்தைகள் மாற்றிக்கொண்டிருக்கின்றனவே, நாம் இழந்து கொண்டிருக்கின்றோமே அந்த தமிழ் சொற்களை என்ற அவரது ஆதங்கம் இந்த பேச்சில் மிக மிக அழகாக வெளிப்பட்டது. எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு மூன்றுமே முத்தாய்ப்பாக அமைந்த பேச்சு. மேம்பாட்டு யோசனை என்று சொல்வதாக இருந்தால், அவர் இந்த ஆங்கில சூழலில் இருந்து, இந்த பேச்சு சூழலில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு சில ஆலோசனைகளையும் அவர் சொல்லியிருந்தால் அது நமக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு என்பார்களே, அதுபோல குழந்தை பருவத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே நல்ல தமிழ் வார்த்தைகளை, ஆங்கிலம் கலப்படமில்லாத தமிழில் பேசுவதற்கு பெற்றோர்களே வீட்டில் அந்த குழந்தைகளை பழக்கினால் அது அவர்களையும் திருத்தி பேச வைக்கும், நம்மையும் ஒழுங்காக பேச வைக்கும் என்பது போன்ற சில கருத்துக்களையும் ஒரு முன்வைத்திருந்தால் இந்த பேச்சு ஒரு முழுமை அடைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி நகைச்சுவை திறன் அந்த வழித்தடத்திற்கு ஏற்ப பார்வையாளர்களை உத்வேகப்படுத்தும் விதத்தில் அமைந்த இந்த கலப்படம் என்ற பேச்சு மிக மிக அருமையான பேச்சு. நாமும் இன்று முதல் இந்த முயற்சியை புதிதாக ஆரம்பிப்போம். We will start afresh. Thank you. நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர்